ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 96. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 96. உயிர்காத்து ஆட்செய்தேனோ திருவடியைப் போலே. உயிர்காத்து ஆட்செய்தேனோ திருவடியைப் போலே. திருவடி, திருவடி என்றால் யார்? அடி என்றால் பாதம். திருவடி என்றால் மிக உயர்ந்ததான பாதம். அது பகவானுடைய பாதம். 2 பாத கமலங்களை திருவடி அப்படின்னு சொல்றோம். அந்த திருவடி நிலைகளாகவே இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய வாகனமாக இருந்தவர் கருடன் அப்படிங்கிற பறவை உருவத்தில் இருக்கக்கூடிய பறவை அரையன். அவருக்கு பெரிய திருவடி அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. கருடன் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்று ஸ்லோகத்தில் சொல்லுவார்கள். வேதாத்மா, வேத புருஷனே வேற யார்? கருடன் தான் வேதாத்மா. அப்பேற்பட்ட வேதமே கருடனாக இருக்கக்கூடிய அந்த கருடனுக்கு பெரிய திருவடி அப்படின்னு திருநாமம். சரி, இங்க திருவடின்னு சொல்லுகிறாரே யாரை? பகவானுக்கு திருவடி ஸ்தானத்துல சொல்லக்கூடக்கூடியவர் ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும் பொழுதுதான் பல பேர் தவறாக வார்த்தையில அவரை பெரிய திருவடின்னு கருடனை சொல்றதுனால இவரை சிறிய திருவடின்னு சொல்லிடுவார்கள். அது என்ன, திருவடிக்குள்ளே சிறிய திருவடின்னு ஒண்ணு இருக்கா என்ன? சொல்லக்கூடாது. சிறிய திருவடின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. திருவடி அப்படின்னு பொதுவா திருவடின்னு சொன்னா ஹனுமானை குறிக்கும். கருடனை சொல்லும் போது பெரிய திருவடி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கும் கருடோத்சவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹனுமந்த வாகனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே போல கருட சேவை, பகவானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும்போது கோவில்கள்ல கருட சேவை பிரதானம். அதே போல ஹனுமந்த வாகனம் பிரதானம். ஹனுமந்த வாகனம் பிரதானமாக ஹனுமான் யாருக்கு திருவடியாக இருந்தார் என்று கேட்டால், எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலம் பாஸ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமதா ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமன். ஸ்ரீ ராமபிரானுக்கு தேர் இருந்ததா சண்டை போட போகும்போது ராமராவண யுத்தத்துல ராமருக்கு தேர்லாம் இல்லை, ராவணன் தான் தேர்ல நிக்கிறான். அப்ப திருவடியான ஹனுமான் மேலதான் ஆரோகணித்து அவருடைய தோள்கள் அமர்ந்துதான் ராமர் யுத்தமே செய்திருக்கிறார். ராமர் லக்ஷ்மணர் இருவரையுமே 2 தோள்களிலே சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு பராக்கிரமசாலி, அதிபலம் பொருந்தியவர் ஹனுமான். அவருக்கு திருவடி என்று திருநாமம். அந்த திருவடி உயிர்காத்து ஆட்செய்தேனோ அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அது? உயிர்காத்தல் அப்படின்னா யாரோ உயிர் போகும் தருவாயில இருக்கும்போது அவர்களுடைய உயிரை தக்க வைத்திருக்கிறார், அதையே ஒரு தொண்டாக செய்திருக்கிறார். உயிர்காத்த ஆட்செய்தேனோன்னு 2 அர்த்தம் பார்க்கலாம். முதலிலே அவர்களை உயிர் தரிப்பிக்க செய்து அவர்களுக்கு தொண்டு செய்தேனோ, இதுவும் அழகான அர்த்தம் தான். ஆனா பெரியவர்களுடைய உயிரை காப்பாற்றுதல் என்றதே பெரிய தொண்டு இல்லையா? பெரிய வித்வான்கள், பெரிய மகனியர்கள், பெரிய சுவாமிகள், பெரிய யதீஸ்வரர்கள், ரொம்ப சாத்வீகர்கள், ரொம்ப நல்ல மனிதர்கள், அவர்களுக்கு உயிர் போகும் தருவாயில இருக்கும் போது அவர்களுடைய உயிரை காப்பாற்றுதல் என்றதே ஒரு பெரிய தொண்டு அல்லவா? பகவான் அதனை ஒரு புண்ணியமாக எழுதி கொள்ளுவான். அதுபோல யாருடைய உயிரை காத்து ஆட்செய்தார் இந்த திருவடின்னு கேட்டா, ஜகத்துக்கெல்லாம் மாதா பிதாவாக இருக்கக்கூடியவர்கள் மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீமன் நாராயணனும். அவர்கள் இருவருமே ராமனாக சீதையாக இந்த பூலோகத்திலே திரேதாயுகத்திலே அவதரித்திருக்க, ராமனும் சீதையும் லக்ஷ்மணனோடு வனவாசத்திற்கு வர, வனவாசம் முடியும் தருவாயில் இன்னொரு 10 மாசம் இருந்தா முடிய போகிறது. அப்பொழுது சூர்பனகை
வந்து குறுக்கிட்டு அவளுடைய காது மூக்கு அறுக்கப்பட்டு அதற்கு பிறகு எதிர்த்து வந்தவர்களான கரதூஷணர்கள் என்ற 13,999 பேரையும் கொன்று, இதனை கண்டு பொறுக்காதவனான லங்கேஸ்வரன் ராவணன் எதிர்த்து ராமனிடத்திலே நேரடியாக வந்து சண்டை செய்யாமல் பொய்யான மானை அனுப்பி, மாரீச்சனை மான் உருவத்தில் அனுப்பி சீதையை ராமனிடத்திலிருந்து பிரித்து அபகரித்து சென்று அவளையும் ராமனையும் சீதையும் பிரித்தான். அவர்கள் இருவருமே ஒரே உயிர் இரண்டு உடல்னு சொல்லக்கூடியவர்கள். ஓர் உயிர் ஈருடல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே ஸ்ரீமன் நாராயணன் என்று மகாலட்சுமி தாயார் பகவான் ஸ்ரீனிவாசனுடைய மார்பிலேயே எப்பொழுதும் இருக்கக்கூடியவள், அகலகில்லேன் இறையும் என்று கூடியே இருக்கக்கூடியவர்கள். லக்ஷ்மிநாதன் திருமால் என்றுதான் பேர். சீதாராமர்களை பிரிக்கலாமா? அவங்க ரெண்டு பேர் சேர்ந்திருந்தா தானே ஒரு உயிர் போல. ஒரு உயிர் ஈருடலாக இருந்தவர்களை பிரித்தான். பிரித்த உடனே அவர்களுக்கு உயிர் தரித்திருக்க முடியுமா? ரெண்டு பேருமே வருத்தப்படுகிறார்கள். இவள் அசோகவனத்தில் துன்பப்படுகிறாள், ராமன் தனியாக கிஷ்கிந்தா ராஜ்யத்திலே துக்கப்பண்டு கொண்டு கிடக்கிறான். ரெண்டு பேருமே உயிரில்லாத நிலையில இருக்கிறார்கள். அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தவர் திருவடி ஹனுமான். சுந்தர காண்டம் ராமாயணத்திலே மிக முக்கியமான கட்டம். ஹனுமான் கடலை கடந்து லங்கா ராஜ்யத்தில் உள்ள வந்து சிம்சுபா விருட்சத்தின் மரத்தின் கீழே ராவணனுடைய துன்பங்களை பொறுக்க முடியாமல் தன்னுடைய பின்னல் ஜடை முடி அதனையே கயிறாக கொண்டு அந்த மரத்திலேயே தூக்கிலிட்டு கொள்ள இருந்தவளான சீதா பிராட்டியின் முன்னிலையில் வந்து நிதானமாக இறங்கி ராமனுடைய சரித்திரங்களை சொல்லி சீதா பிராட்டியை முதல்ல பயப்படாமல் இருக்க செய்து, அவளுக்கு முதல்ல உயிர் போக வேண்டும் என்ற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நிதானமாக நான் ராமனிடத்தில் இருந்து தூதாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி பல வார்த்தைகளை பேசி அவளை தரித்திருக்க செய்து அவளிடத்திலே ராமன் கொடுத்த உயர்ந்ததான கனை ஆழி, அந்த மோதிரம், ராமநாமாங்கிதமான மோதிரம் அப்படின்னு சொல்லுவார்கள். கனை ஆழி இந்த மோதிரத்தையே கொடுத்தாள் இல்லையா? மோதிரத்தை கையில கொடுத்த உடனே தான் அந்த சீதா பிராட்டி தரித்திருந்தாள். அது வரைக்கும் அவளுக்கு அங்க தரிச்சிருக்க முடியல. இவன் பண்ற ராமனை விட்டு பிரிந்திருப்பது ஒன்று, ராவணனுடைய சொற்கள் சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் செய்யக்கூடிய கொடுமை. இந்த நேரத்துல ஹனுமான் எப்படி தரிக்க செய்தார்னு சொல்றோம் இல்லையா? அழகான பெரியாழ்வார் திருமொழியில 3ஆம் 10 10ஆம் திருமொழியிலே ஓர் அடையாளம் என்று ஹனுமான் சீதை நம்புவதற்காக, சீதைக்கு இன்னும் நம்பிக்கை பிறக்க வேண்டும், அவள் இன்னும் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஹனுமான் சொன்ன சரித்திரங்களை பாசுரங்களாக எழுதியிருக்கார் பெரியாழ்வார். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின்னடியேன் விண்ணப்பம் செறிந்தமணி முடிச்சனகன் சிலையிருத்து நினைக்கொணர்ந்ததறிந்து அரசு களைகட்ட அருந்தவத்தோன் இடை விளங்க செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு ஒரு பாசுரத்திலேயும் ராமனுக்கும் சீதைக்கும் தெரிந்த அழகான விருத்தாந்தங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். சீதையை மணமுடிப்பதற்காக ராமன் சிவதனுசை முறித்ததை சொன்னார். அடுத்ததாக எல்லியம்போதி நிதிருத்தல் இருந்ததோர் இடவகையில் மல்லிகமா மாலை கொண்டு அங்கு ஆர்த்ததுமோர் அடையாளம் அப்படின்னு சீதாராமர்களுக்கே தெரிந்ததான மல்லிகை மாலையை சூட்டின அழகான விஷயத்தை சொல்லுகிறார். கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட மலக்கியமா மனத்தனனாய் மன்னவனும் மராதொழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடும் அங்கேகியதோர் அடையாளம் என்று எப்படி காட்டிற்கு வந்தார்கள். குகனோடு கங்கை தன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுமோர் அடையாளம்
சித்திர கூடத்திருப்ப சிறுகாக்கும் உலகுண்ட அப்படின்னு சீதானுக்கும் சீதைக்கும் ராமனுக்கும் மட்டுமே தெரிந்த காகாசுர விருத்தாந்தம் என்ற சரித்திரத்தை சொல்லி இதுபோல விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒன்றொன்றாகச் சொல்லி மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக் கொண்டு ஒன்னொன்னா கொடுத்து கடைசியில பகவான் ராமனுடைய அந்த மோதிரத்தை கையில கொடுக்க அந்த மோதிரத்தை வாங்கி அந்த மோதிரத்தை பார்த்து ஆம் 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 நீ சொன்னது ஒன்னொன்னுமே சரியான அடையாளம் தான் அப்படின்னு உச்சி மோந்து அதனை உகந்து உயிர் தரிக்கப் பெற்றாள் சீதா பிராட்டின்னு பாக்குறோம் இல்லையா. வாராரும் முளைமடவாள் வைதேவி தனைக் கண்டு சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே என்று பெரியாழ்வார் திருமொழியில எப்படி சீதா பிராட்டியை உயிர் தரிக்க செய்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். தமிழ் பாசுரங்களாக சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். அப்ப சீதா பிராட்டியின் இடத்துல எப்படி பேசி ராமனுடைய அழகு, ராமனுடைய சௌந்தரியம், ராமனை குறித்த பெருமைகள், ராமன் பிரிந்து எப்படி வருத்தப்படுகிறான், இதோ வந்து விடுவான், வருத்தப்படாதே சீதை அப்படின்னுலாம் எவ்வளவு தூரம் அவளுக்கு மனசுல தைரியத்தை ஏற்படுத்தி உயிர் தரிக்க செய்தார். அப்பொழுது உயிரை விட போனவளுக்கு 1 மாதம் தரித்திருப்பேன் என்று சொல்ல வைத்தார். சரி, அங்க இருந்து என்ன பண்ணார்? நேரா ராமனிடத்துல வருகிறார். திருஷ்டுவா சீதா அப்படின்னு ராமாயணத்துல வால்மீகி ராமாயண ஸ்லோகம், கண்டேன் சீதையை அப்படின்னு. இப்போ சீதையை விட்டு பிரிந்து ராமன் க்ஷணமபி ஒரு க்ஷணம் கூட அந்த சீதையை விட்டு பிரிந்திருக்க முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருக்கக்கூடிய ராமனுடைய உயிரை எப்படி தரிக்க செய்தார்? பார்த்த உடனே என்ன சொல்ல போறார்? பார்த்தாரா பார்க்கலையா? என்ன சொல்ல போறார் அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம்? ஒரு விஷயத்த போய் வீட்டுல பார்த்துட்டு வான்னு குழந்தைங்களை அனுப்புவோம். அது வந்த உடனே கதை சொல்லும். நான் இங்க இருந்து போனேனா, அங்க குதிச்சனா, எங்க குதிச்சனான்னு. டேய், கடைசியில வேலை முடிஞ்சதா இல்லையா? கேப்பமா இல்லையா? ஆனால் ஹனுமான் வாக்கு சாதுரியம் படைத்தவர் இல்லையா? பளிச்சுன்னு வார்த்தையை சொல்றார் பாருங்கோ. கண்டனன் கற்பினுக்கு அணியை பார்த்தேன், பளிச்சுன்னு சொல்லிட்டார். திருஷ்டுவா சீதா, என்னால் பார்க்கப்பட்டாள். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனிதுரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான். சீதையை பார்த்து விட்டேன் அப்படின்னு ராமனிடத்துல சொல்லும் போது சொல்றார். என்ன வார்த்தையை சொல்றார் பாருங்க. யாரை பார்த்தான்? சந்தேகம் இல்லை. யாரையாவது பார்த்துட்டு இவ்வளவுதான் சீதைன்னு நினைச்சிட்டானா ஹனுமான் அப்படின்னு ராமனுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதான். அதனால கண்டனன், நான் கண்டேன், கற்பினிக்கு அணியை கண்களால், அவளுடைய கண்களை பார்க்கும் பொழுதே இவள்தான் கற்புக்கரசி அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்றார். அவளுடைய கண்களாலே, என் கண்களால கண்டனன்னு சொல்லலாம். அவளுடைய கண்களை பார்த்தவுடனே இவள் கற்புக்கரசி என்று கணிந்து கொண்டேன். எங்க பார்த்தாய்? கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர், அழகான அலைகளாலே வீசக்கூடிய பெரிய கடல், அதனை கடந்து இருக்கக்கூடிய தெற்கு திசையில இருக்கக்கூடிய இலங்கா நகரம், லங்கா ராஜ்யத்திலே கண்டேன். யாரை பார்த்து சொல்றார்? அண்டர் நாயக, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனே. இனி துரத்தி, இனிமே துறந்து விடு, இனிமே விட்டுடு. எதை விட்டு விட வேண்டும்? ஐயமும், சீதை இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலே இருந்தார் இல்லையா? விட்டுடு. இனி துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும், இவ்வளவு நாள் நீ எதையோ நினைச்சு கஷ்டப்பட்டியே ராமா, விட்டுடு. பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படின்னு ராமனை பார்த்து உயிர் தரிக்க வைத்தார்ல. அப்படியே அடுத்த சொற்றொடர், அடுத்த பாசுரம் பாடல் பாடுறார் கம்பராமாயணம். வில் பெரும் தடந்தோள் வீர வீங்குநீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன் இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரியக் கண்டேன். சீதையினுடைய பெருமையை எப்படி வார்த்தை ஜாலங்களால கம்பர் விளையாடுகிறார் பாருங்க. ஹனுமன் வாக்கியமாக வில்பெரும் தடந்தோள் வீர, பெரிய வில்லை பிடித்திருக்கக்கூடிய திரண்ட தோள்களை உடையவனே, வீரனே,
வீங்கு நீர் இலங்கை வெற்பில், மலைகளால சூழப்பட்டதான, அலைகளாலே கடலாலே சூழப்பட்ட அந்த லங்கை நகரத்திலே நற்பெரும் தவத்தளாய, உயர்ந்த தவங்களை செய்தவளையான, பெரிய தவங்களை செய்தவள். தவம்னா இந்த இடத்துல எது? கற்பு தான். அந்த கற்பு என்ற தவத்தளாய, கற்பெனும் தவத்தோடு கூடியவளான நங்கையை கண்டேன். எவ்வளவு அழகா இருக்கா நங்கை! சீதா பிராட்டியினுடைய அழகை சொல்லக்கூடியது. நம்பின குணபூர்த்தி. நங்கை என்றால் பெண்பால். அனைத்து குணங்களோடு கூடியவளை கண்டேன். இல்லை இல்லை, இன்னும் மேல சொல்லணும். இதுன்னா ரொம்ப எளிமையா சொல்லிட்டேனே, இன்னும் மேல சொல்றேன். அல்லேன். இப்பிறப்பு என்பது ஒன்றும், இரும் பொறை என்பது ஒன்றும், கற்பு எனும் பெயரது ஒன்றும், களிநடம் புரிய கண்டேன். சீதையை பார்க்கல. சீதையை பார்க்கலையா? யாரை பார்த்தாய்? இற்பிறப்பு, உயர்ந்த பிறப்பு, உயர்ந்த குலத்திலே பிறந்தவளை பார்த்தேன். இரும் பொறை, உயர்ந்த பொறுமை, எப்பவும் பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த பொறுமை என்பதும், கற்பு எனும் பெயரதொன்றும். அப்ப கற்பு, பொறுமை, உயர்ந்த குடிப்பிறப்பு, இதெல்லாம் கூடி ஒரு நடனம் ஆடினால் எப்படி இருக்கும்? அதுதான் சீதை பிராட்டி என்று சொல்லி ராமனுடைய உயிரை தரிக்க செய்தார் இல்லையா? அதையெல்லாம் தான் இந்த இடத்திலே உயிர்காத்து ஆட்செய்தேனோ திருவடியைப் போலே, ஹனுமான் செய்த இந்த காரியத்திற்கு ராமனுடைய ஆலிங்கனம் கிடைத்தது. சீதா பிராட்டி ராமபட்டாபிஷேகம் முடிந்தவுடனே உயர்ந்த இந்திரனால் கொடுக்கப்பட்ட முத்துமணி மாலையை கொண்டு வந்து பலரும் பார்த்து கொண்டிருக்க, யாம் பெரு சன்மானம் என்று ஹனுமனுக்கு பரிசு கொடுத்திருக்கிறாள் என்றால், அப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற பெருமையை, கைங்கரியத்தை செய்தாரே திருவடி, நான் என்ன செய்து விட்டேன் என்றுதான் 96வது வாக்கியம் உயிர்காத்து ஆட்செய்தேனோ திருவடியைப் போலே என்ற வாக்கியத்துல பார்த்தோம். அடுத்தது 97வது வாக்கியம் உயிர் காத்திருந்தேனோ பிராட்டியைப் போலே. அவர் கீழே பார்த்தது உயிர் காத்து ஆட்செய்தவர் திருவடி. ஆனா முதல்ல உயிரை தரிச்சிருக்கணுமே. உயிர் போகாமல் காத்து கொண்டிருக்கிறாள் யார்? சீதா பிராட்டி ராமனுக்காக. அதுல எதை முக்கியமாக அந்த கருத்து பார்க்க வேண்டும் என்பதை 97வது வாக்கியம் உயிர்காத்திருந்தேனோ பிராட்டியைப் போலே அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய